Start. Rolling. திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி, அதாவது வெளிநாட்டிலெல்லாம் திமுக வளர்க்குறாங்களாம், அந்த அயலக அணியின் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஜாஃபர் சாதிக் என்பவர்தான் இந்த ஒட்டுமொத்த போதை கடத்தலுக்கும் தலைவர் என்பது என்சிபியோட விசாரணையில் தெரிய வருது. 1700 கிலோ சூடோ எஃபிடிரின் என்ற போதைப் பொருள் தயாரிப்பதற்கான ஒரு மூலப்பொருளை கைப்பற்றுகிறார்கள். சென்னையில் சோழிங்கநல்லூரில் 1.5 வருடங்களாக இந்த கோடவுனை ஜாஃபர் சாதிக் நடத்தி கொண்டார். இந்த ஜாஃபர் சாதிக்கை திமுகவுக்கு அறிமுகம் செய்து வைத்து திரைப்படத்துறைக்கு அவரை அழைத்து வந்தது இயக்குனர் அமீர் என்பது முக்கியமான விஷயம். JSM பிக்சர்ஸ் அவரோட திரைப்பட நிறுவனத்தோட பெயர். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த மங்கை திரைப்படத்தோட இயக்குனர் யார் தெரியுமா? துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களின் மனைவி திருமதி கிருத்திகா உதயநிதி. ஒருவர் கூட இந்த கேள்வி எழுப்பவில்லை. ஜாஃபர் சாதிக், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சபரீசன், உதயநிதி, அன்பில் மகேஷ், சேகர் பாபு, தயாநிதி மாறன் உள்ளிட்ட திமுக முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேரோடும் நெருக்கமாக இருந்திருக்கிறார். பணத்தை அள்ளி வீசி இருக்கிறார் ஜாஃபர் சாதிக். போதைப்பொருள் கடத்தலில் கொட்டுகிறதல்லவா பணம். ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில் மா சுப்பிரமணியத்துக்கு கூட நெருக்கமாக இருந்தான்ற ஒரே காரணத்துக்காக 25 வழக்குகளில் குற்றவாளியாக இருந்த அந்த ஞானசேகரனை விட்டு வைத்திருந்தது காவல்துறை. அதே தான் இங்கே. வணக்கம் தமிழ் பெருங்குடி மக்களே. தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதைத்தான் மக்கள் முக்கியமாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிரதமர் திரு மோடி, தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி, திரு டிடிவி தினகரன் உள்ளிட்ட ஏறக்குறைய எல்லோருமே திமுக அரசின் மீது சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகரித்து விட்டது. இங்கும் அங்கும் பிடிபடக்கூடிய பல்வேறு போதைப்பொருள் சம்பவங்களை என்னால் உதாரணமாக சொல்ல முடியும். ஆனால் எப்படிப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி என்பதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொன்னால் நீங்கள் அத்தனை பேருமே அதை புரிஞ்சுக்கிட்டு திருப்பி இந்த ஆட்சி வரணுமா வேணாமான்ற முடிவை எடுத்துருவீங்க. நண்பர்களே, பிப்ரவரி 2024 டெல்லி காவல்துறை டெல்லியில் பசாய் தராப்பூர் என்ற இடத்தில் வைத்து ஒரு கோடவுனில் சோதனை நடத்துகிறாங்க. டெல்லி ஸ்பெஷல் செல்லு, நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ உள்ளிட்ட பல்வேறு ஏஜென்சிஸ் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. டெல்லி காவல்துறை அதிகாரிகளிடம் பேசிய போது, இந்த ஆப்ரேஷன் முழுக்க முழுக்க என்சிபியோட ஆப்ரேஷனு. நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்பது மத்திய அரசின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு. என்சிபியோட ஆப்ரேஷனு நாங்கள் வெறுமனே சப்போர்ட் தான் கொடுத்தோம் அப்படின்னாங்க. ஸோ டெல்லி காவல்துறை மற்றும் என்சிபி எல்லாம் சேர்ந்து 2 மாதங்களாக கண்காணித்து ஒரு கோடவுனை போய் ரைடு பண்ணுறாங்க. அந்த கோடவுனை போய் ரைடு பண்ணும்போது அங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1700 கிலோ சூடோ எஃபிடிரின் என்ற போதைப்பொருள் தயாரிப்பதற்கான ஒரு மூலப்பொருளை கைப்பற்றுகிறார்கள். 1 கிலோ 2 கிலோ இல்லை, 1700 கிலோ சூடோ எஃபிடிரின். அங்கே அந்த கோடவுனில் அந்த போதைப்பொருளை கைப்பற்றிட்டு அந்த கோடவுனில் இருந்தவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும்போது, ஏதி அது உங்களுக்கு இந்த போதைப்பொருள், யார் உங்களுக்கு மூளையாக செயல்படுறது, உங்கள் தலைவர் யாருன்னு கேட்கும்போது, சார் எங்கள் பாஸ் மெட்ராஸில் இருக்கார் சார், அவர் கட்சியில் பெரிய ஆள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு யார் அந்த பாஸ் என்று டெல்லி காவல்துறை மற்றும் என்சிபி விசாரணையை தொடங்கினால், திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி, அதாவது வெளிநாட்டிலெல்லாம் திமுக வளர்க்குறாங்களாம், அந்த அயலக அணியின் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஜாஃபர் சாதிக் என்பவர்தான் இந்த ஒட்டுமொத்த போதை கடத்தலுக்கும் மூளையாக இருப்பவர், அவர்தான் அதன் தலைவர் என்பது என்சிபியோட விசாரணையில் தெரிய வருது. அதற்கு பிறகு தொடர்ந்து என்சிபியும் டெல்லி காவல்துறையும் சோதனைகளை நடத்துகிறார்கள். அப்படி நடத்தும்போது எப்படி இந்த சூடோ எஃபிடிரின் மாற்றுதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா ஆகிய இடங்களில் உள்ள கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ், குறிப்பாக நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸு டெல்லியிலேருந்து வரக்கூடிய கன்சைன்மெண்ட்டில் தான் இந்த சூடோ எஃபிடிரின் நிறைய வருது அப்படின்றத கண்டுபிடிச்சு அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்சிபிக்கு தகவல் தருகிறார்கள். அதை பேஸ் பண்ணி தான் அந்த 2 மாதம் சர்வைலன்ஸ் வச்சு டெல்லியில் அந்த பசாய் தராப்பூர் என்ற இடத்துல கோடவுன் பிடிச்சி சோதனை நடத்தியது. ஸோ எப்படி இந்த சூடோ எஃபிடிரின் வெளிநாடு செல்லுது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலர்ந்த தேங்காய் பூ இருக்குல்ல, அந்த உலர வைத்த தேங்காய் பூவை ஏற்றுமதி செய்வதாக சொல்லி அந்த தேங்காய் பூ மற்றும் கேழ்வரகு இது 2ஐயும் ஏற்றுமதி செய்வதாக சொல்லி
அந்த தேங்காய்ப்பூ மற்றும் கேழ்வரகுக்கு உள்ள இந்த சூடோ எஃபெட்ரினை மறைச்சு வச்சு கண்டெய்னரில் ஏற்றுமதி பண்ணுற வேலையை தான் ஜாஃபர் சாதிக் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இந்த கேழ்வரகு மாவு மற்றும் சூடோ மற்றும் இந்த தேங்காய் பூக்குள்ள சூடோ எஃபெட்ரினை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, ஒரு கோடவுன் வேணும்ல. டெல்லியில் அது இல்லை. டெல்லியில் வந்து ஏற்றுமதிக்கு மட்டும்தான். மிக்ஸ் பண்ணுற வேலை அங்கே நடக்கலை. எங்கே திரும்ப நடந்துச்சு? சென்னையில் சோழிங்கநல்லூரில் 1.5 வருடங்களாக இந்த கோடவுனை ஜாஃபர் சாதிக் நடத்தி கொண்டிருக்கிறார். அண்டு ஜாஃபர் சாதிக் தான் இந்த சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணியோட செயலாளர் அப்படின்றத நான் சொன்னேன். நண்பர்களே, உங்களுக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் திமுகவில் இருப்பாங்க. திமுகவில் அவ்வளவு எளிதாக கட்சி பதவி வாங்க முடியுமான்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். 10 வருஷமாக இருக்கேன், வட்ட செயலாளரை கூட ஆக முடியல, நான் எங்கள் மாவட்ட செயலாளர் பற்றிலாம் நான் நினச்சி பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அது எளிதில்லை. நீங்கள் சாதாரணமாக யாருக்கும் பதவி கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இந்த ஜாஃபர் சாதிக் என்ற நபர் யார்? கட்சியில் சேர்ந்தவுடன் அவருக்கு அயலக அணியில் மாவட்ட செயலாளர் பதவியை எப்படி வழங்கியிருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் இந்த போதை கும்பலுக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு என்பது தெரிய வரும். இந்த ஜாஃபர் சாதிக் இந்த போதை மருந்து தான் கிட்டத்தட்ட 66 கன்சைன்மெண்ட் அவர் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பியிருக்கிறதாக ஊடகங்களில் செய்தி வந்தன. இதிலேருந்து பணம் கொட்டுதில், கோடிக்கணக்கில் பணம் கொட்டுது. இந்த பணத்தை என்ன பண்ணுறது? இந்த நேரத்தில் தான் ஜாஃபர் சாதிக்கு திமுகவில் பதவி வாங்குறார். வாங்கி சென்னை புரசைவாக்கத்தில் ஒரு ஹோட்டலை கட்டுகிறார், ஒரு இண்டோர் விளையாட்டு அரங்கை கட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலேயும் பணம் கொட்டுது. அதற்கு அடுத்தபடியாக ஜாஃபர் சாதிக் கையில் எடுத்த விவகாரம்தான் சினிமா. மாயாவி, இந்திரா, இறைவன் மிகப்பெரியவன் உள்ளிட்ட 6 படங்களை ஜாஃபர் சாதிக் தயாரித்திருக்கிறார். JSM பிக்சர்ஸ் அவரோட திரைப்பட நிறுவனத்தோட பெயர். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த மங்கைன்னு ஒரு திரைப்படம் சொன்னேன்ல, அது வெளிவரவே இல்லை. இந்த மங்கை திரைப்படத்தோட இயக்குனர் யார் தெரியுமா? துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களின் மனைவி திருமதி கிருத்திகா உதயநிதி. சரி, நீங்களே ஒரு சினிமா ஃபேமிலி, நீங்களே ஒரு சினிமா கம்பெனி வச்சுருக்கிறீங்க. எவனோ ஒருத்தன் வந்து நான் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறேங்க, இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணுறேன்னு சொன்னால் உனக்கு ஏதுப்பா காசு? ஃபஸ்ட் நீ யாருப்பா? நீ எதுக்குப்பா வந்து எங்களை வச்சு படம் எடுக்கிறேன்ட்டு வர்ற என்று ஒரு சாதாரணமான ஒரு குறைந்தபட்ச அறிவுள்ள நபர் கேட்க வேண்டுமா வேண்டாமா? ஒருவர் கூட இந்த கேள்வி எழுப்பவில்லை. ஜாஃபர் சாதிக், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சபரீசன், உதயநிதி, அன்பில் மகேஷ், சேகர் பாபு, தயாநிதி மாறன் உள்ளிட்ட திமுக முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேரோடும் நெருக்கமாக இருந்திருக்கிறார். திமுகவின் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு சிற்றரசு அவர்களோடும் நெருக்கமாக இருந்திருக்கிறார். ஏன் நெருக்கம்? ஜாஃபர் சாதிக் யார்? அவர் கூட ஏன் நெருக்கமாகணும்? இன்னும் குறிப்பாக சொல்ல மறந்துட்டேன். இந்த ஜாஃபர் சாதிக்கை திமுகவுக்கு அறிமுகம் செய்து வைத்து திரைப்படத்துறைக்கு அவரை அழைத்து வந்தது இயக்குனர் அமீர் என்பது முக்கியமான விஷயம். அமலாக்கத்துறை இது தொடர்பாக தொடர்ந்த வழக்கில் அமீரையும் குற்றவாளியாக சேர்த்திருக்கிறது என்பதும் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இவ்வளவு பேரும் இந்த திமுக அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் ஜாஃபர் சாதிக்கு நெருக்கம். ஜாஃபர் சாதிக்கோட ஹோட்டலை திறந்து வைக்க போகிறாங்க, அவரோட இண்டோர் ஃபேக்ட்ரியை திறந்து வைக்க போகிறாங்க, திருமாவளவன் போய் திறந்து வைக்கிறாரு. ஜாஃபர் சாதிக்கோட தம்பி அவரும் இந்த போதைப்பொருள் கடத்தலில் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அவர் எதில் இருக்காருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கார். இவங்க 2 பேரோட நெருக்கம் எப்படி இருக்குன்றது தெரியுதா? ஸோ இவர்களெல்லாம் எப்படி இந்த ஜாஃபர் சாதிக் கூட நெருக்கமாகிறாரு? ஜாஃபர் சாதிக்கு எப்படி சிஎம் வீட்டுக்குள்ளே நுழையிற அளவுக்கு அதிகாரமும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் கிடைக்குது அப்படின்றத ஆராய்ந்து பார்த்தால் பணத்தை அள்ளி வீசி இருக்கிறார் ஜாஃபர் சாதிக். இந்த போதைப்பொருள் கடத்தலில் கொட்டுகிறதல்லவா பணம், அந்த பணத்தை அள்ளி வீசுகிறார். எதுக்கு பணத்தை அள்ளி வீசுகிறார்? நியூசிலாந்து நாட்டு காவல்துறை டெல்லிக்கு சொல்லி டெல்லி காவல்துறை வந்து சோழிங்கநல்லூரில் இருக்கிற கோடவுனை கண்டுபிடிக்க முடியும் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறையும் சென்னை காவல்துறையும் சோழிங்கநல்லூரில் இது போன்ற ஒரு போதை மருந்து கோடவுன் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இவங்க கண்டுபிடிச்சிருக்கல, இங்கே ஒரு உளவுத்துறை இருக்கிறது அல்லவா, இங்கே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஒன்று இருக்கிறது அல்லவா, சென்னை மாநகர காவல்துறை ஒரு உளவுத்துறை வைத்திருக்கிறது அல்லவா, இவர்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டாமா? இவர்கள் எல்லாம் கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காகத்தான் ஜாஃபர் சாதிக் அமீர் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும் சேகர் பாபு மூலமாகவும் சிற்றரசு மூலமாகவும் திமுக கட்சிக்குள் நுழைந்து பதவியை வாங்கி திமுகவில் முக்கிய பிரமுகர் என்ற பெயரை பெற்றுவிட்டால் காவல்துறை அவரை தொடுமா? ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில் மா சுப்பிரமணியத்துக்கு கூட நெருக்கமாக இருந்தான்ற ஒரே காரணத்துக்காக 25 வழக்குகளில் குற்றவாளியாக இருந்த அந்த ஞானசேகரனை விட்டு வைத்திருந்தது காவல்துறை. அதே தான் இங்கேயும். இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தீஃப்னு ஒரு பார் இருக்குது. இந்த பாரை காவல்துறை போய் ரெய்டு பண்ணி கொக்கைன்லாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பாரோட உரிமையாளர் உட்பட அத்தனை பேர் மீதும் 15 பேர்னு நினைக்கிறேன், அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்கிறார்கள். பதிவு செஞ்சு கொக்கைன் யூஸ் பண்ணுற பாருன்னு சொல்லிவிட்டு அந்த தீஃப் பாரை, ரெஸ்டோ பாரை கடை சாத்தி க்ளோஸ் பண்ணிடுறாங்க.
சீல் வச்சிடறாங்க. காவல்துறை அனுமதியை ரத்து பண்ணிடுறாங்க. இந்த அனுமதியை ரத்து செய்த பிறகு அந்த தீஃப் பாரோட ஓனர் ஹரிச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுகிறார். இந்த மாதிரிங்க பாரை திறந்து விட சொல்லுங்கள், பாருங்கள் மூடிட்டாங்கன்ட்டு. அப்போது சென்னை மாநகர காவல்துறையின் நுங்கம்பாக்கம் ஆய்வாளர் பதில் மனு தாக்கல் செய்கிறார். ஏங்க நாங்கள் நிறைய வாட்டி ரைடு பண்ணியிருக்காங்க இந்த பாரில் குக்கைன்லாம் புழங்குது, தடை செய்யப்பட்ட பொருள்லாம் இங்கே பயன்படுத்துகிறாங்க, அதனால் அனுமதிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே மாண்புமிகு நீதியரசர் திரு இளந்திரையன் அவர்கள் மார்ச் 2025 தீஃப் பார் திறக்க அனுமதி தர முடியாது என்று ஒரு உத்தரவு போடுகிறார். அக்டோபர் 2025 முதல் நீதிமன்றம் அனுமதி மறுத்த அந்த தீஃப் பார் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யாருடைய அனுமதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் சென்னை மாநகர ஆணையராக இருந்த திரு அருண் அவர்கள் உத்தரவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் அனுமதி மறுத்த ஒரு பாரை ஒரு போலீஸ் கமிஷனர் திறந்து நடத்த அனுமதிச்சுக்கிட்டு இருக்காருன்னா ஏன் போதைப் பொருள் நடமாடாது? ஜாஃபர் சாதிக் போன்ற ஒரு நபரை அவருடைய பின்னணி என்ன, எப்போ கேட்டாலும் லட்சமாக பணம் எங்கேருந்து தருவான் ஒரு மனுஷன்? வாங்கி வாங்கி அதை செலவு செய்து கொண்டிருக்கிறார்களே. கட்சியில் ஒரு நிகழ்ச்சின்னு கேட்டானா 20 லட்ச ரூபாய் ஜாஃபர் சாதிக் டொனேஷன் கொடுப்பாரு. ஒரு மாநாடு போடணுன்னு கேட்டால் 50 லட்ச ரூபா கொடுப்பார். எப்படி ஒருத்தன் கொடுக்குறான்? ஒரு சாதாரண ஹோட்டல் வச்சுருக்கிறான், இவங்ககிட்ட ஏது இவ்வளோ காசுன்னு ஒருவர் கேட்டார்களா? கொண்டு போய் முதல்வர் கூட போய் நிற்க வச்சு படம் எடுக்கிறீங்களே, முதல்வரோட மருமகளை இயக்குனராக போட்டு அவர் படம் தயாரிக்கிறாரு, எங்கிருந்து இவனுக்கு பணம் வந்தது என்று யாராவது ஒருவர் யோசித்தார்களா? இதுதான் இந்த குடும்பம். புரிஞ்சுக்குங்க. பணம் என்றால் எந்த கேவலமான வேலையையும் செய்வதற்கு ஸ்டாலினின் கருணாநிதி குடும்பம் தயங்காது என்பதற்கான ஒரு சரியான உதாரணம் தான் ஜாஃபர் சாதிக். ஸோ இந்த ஜாஃபர் சாதிக்கு ஒரு உதாரணமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். அது போக காவல்துறையும் கட்சியும் ஆட்சியும் இப்படி இருந்தால் ஏன் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் போதைப் பொருள் நடமாடாது என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். இப்போ மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் இது தொடராதுன்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? ஜாஃபர் சாதிக் போல் நாளை வேறு யாராவது ஒருவர் முளைப்பார். இயக்குனர் அமீர் இன்னும் திமுக கூட தானே சுற்றிட்டு இருக்காரு, அவரே நாளை இந்த வேலையில் ஈடுபடுவார். அது நடக்க வேண்டுமா? தமிழ்நாட்டின் இளைஞர்கள் போதை மருந்து கலாச்சாரத்துக்கு அடிமையாக வேண்டுமா? நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு தலைமுறை, குறிப்பாக இளைய தலைமுறை இது போன்ற போதைக்கு அடிமையானால் நமக்கு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்காது, உழைக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்க மாட்டார்கள். நம்மளோட இப்போ ஒரு 55 வயசு அல்லது 60 வயசு ஆளை போய் கடுமையான உழைப்பில் ஈடுபட வைக்க முடியுமா? இன்றைக்கே தமிழ்நாட்டில் உடல் உழைப்பில் ஈடுபடுறதுக்கு ஆள் இல்லாமல் தான் நம்ம வட இந்தியர்களை வைத்து வேலையை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பான அந்த யங்ஸ்டர்ஸ், இந்த ஒர்க் ஃபோர்ஸு போதை கலாச்சாரத்துக்கு அடிமையானால் தமிழ்நாட்டில் உழைப்பதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். மிக கடுமையான நெருக்கடியை தமிழகம் சந்திக்கும். தமிழ்நாட்டின் எதிர்காலமே பாழாகி போகும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. ஜாஃபர் சாதிக் விவகாரம்லாம் ஆரம்பத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. அதுக்கு பிறகு இப்போது அது செய்திகளில் அடிபடுவதில்லை. ஆனால் தேர்தல் வருகிறது. இந்த தேர்தல் நேரத்தில் மறக்காமல் ஜாஃபர் சாதிக்கை நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டும். தப்பித்தவறி கூட திமுக என்ற தீய சக்தி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மனதில் வைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் இந்த அவல ஆட்சியில் நடந்த சம்பவங்களை உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். நன்றி. தமிழகத்தை காப்போம்.